ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யாருக்காச்சும் பர்த்டே விஷ் பண்ணணுன்னு நம்ம நினச்சிட்டு போகல. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவாக இருக்கலாம். யாருக்காச்சும் வந்து நீங்கள் பர்த்டே விஷ் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போடணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து லிரிக்கல் வந்து சாங் ஓடுற மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ என்னோடதையே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் இன்சர்ட். ஓகேவா, நான் பிக்சர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த டைமிங் மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு 20 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, 20 செகண்ட் செட் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ராப் வரும். சரியா, க்ராப் வந்தோடனே 9:16 வச்சுக்கிங்க, அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகும். ஓகேவா, செட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுத்தீங்கன்னா செட் ஆகிரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம லிரிக்கல் வந்து செட் பண்ண போகிறோம். லிரிக்கல் சாங்ஸ், ஹாப்பி பர்த்டேன்னு லிரிக்கல் சாங்ஸ். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து சர்ச் பாரில் வந்து ஹாப்பி பர்த்டே பிளாக் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வரும். ஃபுல்லாக வந்து இந்த லிரிக் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் பிளாக் ஸ்க்ரீனில் இந்த லிரிக் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு நிறைய மாதிரி விஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஹாப்பி பர்த்டேக்கு அப்புறம் இந்த நாள் உனக்கு நல்லா போகணும், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோ இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தேடி எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெமரி கார்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் இன் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபில்டர் பிஐபின்னு கொடுத்துருப்பாங்க, பிக்சர் இன் பிக்சர். அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஓகேவா, அதில் வீடியோக்குள்ளே போய்க்கிங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 20 செகண்ட் வீடியோ. சரியா, அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிங்க. லிரிக் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அதை செட் பண்ணிக்கிங்க. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த நான் டவுன்லோட் பண்ண ஸ்டேட்டஸ் தெரியுதுங்களா? ஓகே, ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண பின்னாடி ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும், நீ நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இந்த விஷ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து அப்படியே தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரீனை ஹைட் பண்ண போகிறோம், லெட்டர்ஸ் அப்படியே இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் இன் பிக்சர் போயிட்டு அதில் 2 இமேஜ் இருக்கும். என் ஃபோட்டோ இருக்கும், மேலே வந்து பிக்சர் இன் பிக்சர் வீடியோ இருக்கும். அதை தொட்டுட்டு சரிங்களா, கீழே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிளெண்டு. ஓகேவா, BLEND. பிளெண்டுக்குள்ளே போயிட்டு அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நார்மல் இருக்கும், இப்போ நார்மலாக தான் ஆல்ரெடி இருக்கும். நம்ம லைட்டன் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ லைட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். லைட்டன், ஸ்க்ரீனு, கலர் டாஜ் கொடுத்துருக்காங்க, டார்க்கன் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை, ஓவர்லே, ஹார்ட் லைட்னு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு லைட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைட்டன் இல்லை ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஓகேவா, சூஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த விஷ் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு தெரியுதுங்களா? அது ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. நான் காப்பிரைட் ப்ராப்ளம் வரனால சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். சவுண்டோட கேட்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை தொட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த லிரிக் எங்கே வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் கீழே பாட்டம்லேயே வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா க்ரியேட்டிவாக மேலே இல்லை சைடில் எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிக்சர் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு லிரிக்கல் சாங் மாதிரி ஏதாவது யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறதா நம்ம வேலை. ப்ளேஸ் பண்ணிட்டு பிளெண்டில் லைட்டன் பண்ணால் வித்தியாசமாக வந்துடும். இதில் என்ன க்ரியேட்டிவாக பண்ணலான்னா, இது சிம்பிளாக இருக்குது. க்ரியேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த பிக்சரோட கலரும் அந்த லிரிக் கலரும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணாலும் ஃபில்டரில் வேணால் எதாவது கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஃபில்டர் போயிருங்க, அட்ஜஸ்ட் போயிட்டு சேச்சுரேஷனில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, அப்போ வந்து கலர் டல் ஆகும். பிக்சர் கலர் டல் ஆகும்போது லெட்ரு வந்து பிரைட் ஆகும். ஓகேவா, ஏதோ ஒன்று டல் பண்ணும்போது ஒன்று பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து சிங்கிள் பிக்சராக இருக்குது. இதில் நீங்கள் வந்து எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கீழேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட் போயிட்டு ஒரு ஸ்லோ ஜூம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேவா, வேல்யூ நான் குறைச்சிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோ மோஷன் கொஞ்சம் லென்த்தை குறைச்சிக்கிறேன், டைமிங்கை. ஓகே,
ஜூம் ஆகிட்டு அடுத்து நார்மல் வீடியோ. இந்த டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்புறம் இதாகிடுது. அடுத்து ஒரு எஃபெக்டில் போய்ட்டு ஒரு ரொட்டேஷன் போட்டுக்கலாம். இதில் கீழே ரோல் பண்ணிங்கன்னா ரோல்னு ஆப்ஷன் இருக்கும். ரோல் சூஸ் பண்ணிட்டு சிங்கிள் ரோல் போட்டுக்கலாம். ஓகேவா, சிங்கிள் ரோல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோ மோஷன் ஜூம் ஆகும், அப்புறம் மறுபடியும் பிக்சர் வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா இதில் இன்னும் க்ரியேட்டிவாக வேணும். நீங்கள் 2-3 பிக்சர், நீங்கள் நிறைய பிக்சர் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். சிம்பிள். ஸோ இதை நான் 20 செகண்ட் வச்சுருக்கேன். இதில் வேணால் நீங்கள் மல்டிபிள் பிக்சர்ஸ் வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஓகேவா, இது 2 சேம் பிக்சர்ஸ். ஸோ அது உங்களோட விருப்பம். பிக்சர் நிறையா இருந்தால் நிறைய யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது ட்ரான்சிஷன் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்சிஷன் ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல நான் ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொட்டேஷன் எஃபெக்ட் வந்து நான் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த பிக்சரில் வந்துட்டு ரொட்டேஷன், இந்த பிக்சர் இந்த இடத்துல முடியுது, ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ரோல் போட்டு ரோல் முடியும் போது அடுத்த பிக்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிக்சர் போடுறதுனா போட்டுக்கலாம். மேபி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டே போகலாம். நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ மறுபடி இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நான் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து 20 செகண்ட்ஸ். நான் 20 செகண்ட்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 20 செகண்ட் வர மாதிரி இந்த பிக்சரை லென்த் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கீழேயும் மேலேயும் ஒரே டைம் 20 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லிரிக் ஓடிட்டுருக்கும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் பிக்சர் வரும். தென் அகைன் அந்த சேம் பிக்சரை நான் போட்டிருக்கேன். மேபி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வெரைட்டியாக டிசைன் வந்து பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியாக வந்து இன்சர்ட் ஆப்பில் வந்து இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் எது டவுட் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கமெண்ட்ஸில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.